திமுக அடிமடியில் கை வைக்கும் விஜய், சேகர் பாபு பதறியதன் பின்னணி. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக தமிழக பாலிடிக்ஸில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாம அமைதியா போய்கொண்டிருந்தது. புயலுக்கு முன் அமைதி என்று கூறுவது போல நடிகர் விஜய் கள அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு மிக பெரும் அமைதி இங்கு நிலவியது. விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்ற அடைமொழியோடு கிண்டல் செய்யப்பட்ட நிலையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவரெல்லாம் களத்துக்கு வந்த பிறகு பேசட்டும் என்ற ரீதியில் நக்கலான ஒரு கமெண்ட்டை அடித்து கடந்து சென்றார். விஜய் அவர்களும் ஒவ்வொரு தலைவர்களின் பிறந்த நாள் என்றால் பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம், இறந்த நாள் என்றால் சின்ன சைஸ் போட்டோ ஃப்ரேம் என்ற ரீதியில் ட்விட்டரில் புகைப்படம் பதிவிடுவதோடு அமைதி காத்து வந்தார். ஆனால் திடீரென்று களத்திற்கு வந்து மக்களை முதலாக விஜய் அவர்கள் சந்திக்கப் போகிறார் என்றவுடன் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அதுவும் அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கும் நிலையில் தன்னுடைய கள அரசியலை விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தொடங்குகிறேன் என்று விஜய் ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் பேசிய பல பாயிண்ட்டுகள் திமுகவை நோக்கியே அமைந்திருந்தது. அவர்கள் பாசிசம்னா நீங்க என்ன பாயசமா என்று முதல் மாநில மாநாட்டிலேயே திமுகவை லேசாக கொஞ்சம் சீண்டி இருந்தார் விஜய். ஆனால் திமுக என்னவோ விஜய் ஒரு மேட்டராகவே கண்டுகொள்ளாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நேற்று விஜய் அவர்கள் பேசியது திமுகவை லைட்டா ஆட்டம் காண வைத்ததாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். விஜய் அவர்கள் போராட வந்ததை பற்றி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன அண்ணா ஹசாரே போல ஓராண்டு காலம் உண்ணாவிரதம் இருந்தா போராடினார் என்று நக்கலாக கேள்வி கேட்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு. உண்மையில் நக்கலாக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலும் உண்மையான காரணம் விஜய் அவர்கள் செய்த சிறப்பான சம்பவம் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. ஓராண்டுக்கு எல்லாம் எதற்கு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்? டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட 1.5 மணி நேர கேப்ல கூலரோடு கட்டிலில் படுத்து போராடினால் போதாதா என்று பதிலுக்கு விஜய் ரசிகர்கள் காட்டமாக பதில் தெரிவித்து வராங்க. சரி, இது திமுகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள பஞ்சாயத்து. நமக்கென்று சில கேள்விகள் இருக்கிறது. நாம் கவனித்ததை வைத்து இங்கு சில கேள்விகளை தாவேக தலைவருக்கு வைக்க போறோம். பரந்தூருக்கு விஜய் அவர்கள் செல்கிறார் என்றவுடன் நம்மில் பலருக்கும் நினைவுக்கு வந்தது ரஜினி அவர்கள் தூத்துக்குடிக்கு சென்ற நிகழ்வுதான். அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்த 6 மாத காலத்தில் முதல் முறையாக மக்களை நேரடியாக சந்திக்கப் போகிறேன் என்று ரஜினி அவர்கள் அறிவித்திருந்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தை மக்களின் புனித போராட்டம் என்று அதற்கு முன்பு ரஜினி அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தாலும் போராட்டத்திற்கு உள்ளே சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்று அவர் கூறிய கருத்தை சகட்டு மேனிக்கு திருத்து போராடியவர்கள் எல்லாம் சமூக விரோதி என்று கூறியது போல சித்தரித்தது பல மீடியாக்கள். ரஜினியின் அரசியல் வருகையை விரும்பாத திமுகவும் அந்த விஷயத்தை சாதகமாக தனக்கு பயன்படுத்தி கொண்டது. அதுபோலவே விஜய் அவர்கள் முதன்முறையாக மக்களை சந்திக்கும் போது இதே போன்ற குழப்பங்களை பல மீடியாக்கள் ஒன்று சேர்ந்து செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு கூட பாதிக்கப்பட்டவர்களையே பனையூருக்கு அழைத்து வரும் விஜய் போராட்ட களத்தில் மீடியாக்களை சந்திப்பாரா என்ற கேள்வியும் கூடவே சேர்த்தே எழுந்தது. அதற்கு முன்பு ஒரு விஷயம், ரஜினி அவர்கள் தூத்துக்குடிக்கு செல்வதாக அறிவித்தது ஜஸ்ட் ஒரு நாள் முன்னர் தான். நாளை தூத்துக்குடிக்கு செல்கிறேன் என்று முதல் நாள் இரவில் அறிவித்துவிட்டு கிளம்பினார். அதற்கே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. இது வெறும் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு வந்த கூட்டமாக கருத முடியாது. ப்ராப்பர் பிளானிங்கோடு ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டமாகத்தான் அது தெரிந்தது. அதாவது ரஜினி முதல் நாள் இரவில் சொன்னாலே அடுத்த நாள் காலையில் முழு ஏற்பாடுகளையும் செய்து முடிக்கும் அளவுக்கு சிறப்பான ஒரு கட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்கி வைத்திருந்தார் என்பதுதான் இதன் மூலம் நமக்கு நிரூபணமானது. விஜய் அவர்கள் அருமையான கூட்டத்தை கூட்டியிருந்தாரு.
ஆனா அதற்கு அவர் ஒரு வார காலம் அவகாசம் தேவைப்பட்டதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது போதாது என்று இந்த இடத்தில் இடம் வழங்கவில்லை, அந்த இடத்தில் சந்திக்க அனுமதி இல்லை என்று நாளுக்கு நாள் இவர்களே தகவல்களை கசியவிட்டு ஏதாவது ஒரு வகையில் பரபரப்பு கூடுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க. விஜய் அவர்களுடைய கட்டமைப்பை பற்றி முட்டுக் கொடுப்பதற்கு 1000 கருத்துக்களை தெரிவித்தாலும் அந்த கட்டமைப்பையே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம். இது அவருடைய கட்சிக்கான தலைவலி. முட்டுக் கொடுப்பதால் நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. ஆனால் சுய பரிசோதனை செய்தால் அது கண்டிப்பாக விஜய்க்கு தான் லாபமாக முடியும். அடுத்து விஜய் பேசிய கண்டென்ட் மொத்தமுமே சொதப்பலாக தெரிந்தது. நீங்க இந்த துண்டு சீட்டை எடுத்து படித்ததெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அந்த துண்டு சீட்ல என்ன எழுதி கொடுக்கறாங்க என்பதை முன்கூட்டியே விஜய் ஒரு முறை படித்தாரா என்றுதான் தெரியல. விமான நிலைய திட்டம் என்பது மத்திய அரசு திட்டம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு நிலத்தை தேர்வு செய்யும் அதிகாரம் என்பதை மாநில அரசுதான் முழுமையாக செய்கிறது என்பதை விஜய் அவர்கள் அறியவில்லையா அல்லது அவருக்கு தெரியாம இதை பேசினாரா? அதாவது சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை என்றவுடன் அதற்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. அது எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்று அறிந்து இடத்தை தேர்வு செய்து கொடுப்பது மாநில அரசு. விமான நிலையமே வேண்டாம் என்று கூறல, அந்த இடத்தில் விமான நிலையம் வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் என்று உங்கள் தரப்பு வாதத்தை அழகா சொல்லிட்டீங்க. அப்படி என்றால் விமான நிலையம் கட்டுவதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்த மாநில அரசு தானே நீங்கள் குறை சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்பதை காட்டிக்கொள்ள விமான நிலையம் வேண்டும் என்று சொல்லிட்டீங்க. பிறகு நேரடியாக விமான நிலையத்திற்கு இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்த மாநில அரசை நேரடியாக தாக்க பயந்து எல்லா வார்த்தைக்கும் ஒன்றிய அரசு என்று வேற சேர்த்துக்கிட்டீங்க. ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர விரும்புபவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தெரியுமா? தைரியமாக உண்மையை உறக்க சொல்பவராக இருக்க வேண்டும். மத்திய அரசு மீது தவறில்லை, மாநில அரசு மீது தான் தவறு என்பதை நீங்கள் வெளிப்படையாகவே பேசிவிட்டால் இங்கே பாஜகவோடு நம்மை சேர்த்து பேசி விடுவார்களோ என்ற அற்ப பயத்தின் காரணமாக மட்டுமே திமுகவுக்கு வலிக்காத வகையில் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கீங்க என்பதை எங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன, மீடியாவை பார்த்தா அப்படி ஒரு பயம்? ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய பிறகு திமுகவின் பத்திரிகைகள் எல்லாம் அவர் பேசியதை திரித்ததை பார்த்து பயந்துட்டீங்களா? இப்படி பயந்தா எப்படி மாற்று அரசியலை நீங்க கொடுக்க முடியும்? சரியோ தவறோ ரஜினிகாந்த் அவர்கள் தைரியமாக தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்று கிண்டல் செய்வதை பொறுக்க முடியாமல் களத்திற்கு வந்துட்டேன் என்று பிரகடனப்படுத்தியிருக்கீங்க. மீடியாவை சந்திக்காத அரசியல்வாதி என்று கூட தான் உங்களை சேர்த்தே கிண்டல் செய்யறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கண்டிப்பாக தோணல? குறைந்தபட்சம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாவது மக்கள் சபையில் வைத்திருக்கலாம். ஒருவேளை அப்படி சொல்வது சீமானுக்கு ஆதரவாக போய்விடும் என்ற பயம் இருந்தால் நோட்டாவுக்கு வாக்களித்து திமுக மீது எதிர்ப்பை காட்டுங்கள் என்று கூறியிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் என்று கனவில் இருந்தால் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.